சற்றுமுன் வெளியான தகவல். நடப்பு கல்வியாண்டாக 2024 முதல் 2025 முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகளும் தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 1000 பெற விண்ணப்பம் செய்யலாம் என்று சென்னை கலெக்டர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் கல்விக்கு உதவியும் வகையிலும் புதுமை பெண் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 கல்வி உறுதித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்பதன் கீழ் புதுமை பெண் என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தை அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி ஏற்ற முதல்வர் ஸ்டாலின் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு முடிந்திருந்தாலும் புதுமை பெண் திட்டத்தில் விண்ணப்பித்து மாதந்தோறும் 1000 பெறலாம் என்று அறிவிப்பு செய்தார். இந்நிலையில்தான் சென்னையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 பெற விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சென்னை கலெக்டர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறுகையில், பெண் கல்வியை போற்றிடும் விதமாகவும் உயர்கல்வியை உறுதி செய்து இன்றைய பெண் சமூகம் நாளைய தமிழகத்தை தாங்கும் அறிவியல் வல்லுநராகவும் மருத்துவராகவும் பொறியாளராகவும் படைப்பாளராகவும் நல்ல குடிமக்களை பேணும் உயர்கல்வி கற்க பெண்களாகவும் கல்வி உயர்வு தொழில்நுட்பம் நிறைந்த உழைக்கும் சமூகத்தை சார்ந்தவராகவும் உருவாக்க அடித்தளமாக புதுமை பெண் என்னும் உன்னதமான திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் மூலமாக புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து மேல் படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் 1000 அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் சென்னை மாவட்டத்தில் 11,015 மாணவிகள் மாதம் 1000 பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் மட்டுமே இந்த திட்டத்தால் பயன்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து 2024 முதல் 2025 கல்வியாண்டு முதல் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் 1000 வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எனவே சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பயிலும் மாணவியர் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெற அந்தந்த கல்லூரியின் சிறப்பு அலுவலர் வாயிலாக விண்ணப்பித்து பயனடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.